அன்பான இனிய உறவுகளுக்கு வணக்கங்க. பாண்டியன் ஸ்டோரில் இங்கே மீனாவுக்கும் நம்ம ஆளு புருஷன் செந்தில் ஃபோன் பண்ணி சொல்லிடுறாரு. எல்லாத்தையும் கேட்டு ஆடி போகிறாங்க. இப்படியா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக தங்கமேல் வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா தங்கமேலோட அம்மா அப்பாவும் நான் சொல்கிறத கடைசி போய் இது மட்டும் சொல்லிடுடி அப்படின்னு சொல்லிடுறாங்களா. அதனால் அழுதுகிட்டே நிற்கிது. சுடரு சொல்ல போயில அவளையும் தடுத்துடுறாங்க. அடுத்து வந்து அங்கேருந்து கான்ஸ்டபிள் போயிடுறாங்க. கான்ஸ்டபிள் போயிட்டு தங்கமேல்கிட்ட விசாரிச்சுட்டு இருக்காங்க. அந்த சமயம் கரெக்டாக மீனாவும் போகிறாங்க. மீனாவை பார்த்தோன்னே பாக்கியத்துக்கு தூக்கி வாரி போடுது. ஏம்மா இப்படிலாம் பண்ணீங்க, எதுக்கு இப்படிலாம் பண்ணீங்க, இப்படிலாம் பண்ணால் எப்படி உங்கள் பொண்ணு வாழ முடியும் அப்படிங்கிறாங்க. நீ சும்மா இரு மீனா அப்படின்னு சொல்லிட்டு தங்கமேல் சொல்லுடி, எல்லாத்தையும் சொல்லுடி அப்படிங்கல அந்த கான்ஸ்டபிள்கிட்ட எல்லா உண்மையும் சொல்கிறாங்க. ஆமாங்கிறத மட்டும் சொல்கிறாங்க. தங்கமேலும் ஆமாம் என்னை கொடுமைப்படுத்தினாங்க தான், என்னை வரதட்சணை கேட்டாங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் ஆமான்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட்டை வாங்கிட்டு போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் மீனா என்ன பண்ணுது, ஏம்மா அப்படி பண்ணுறீங்க, ஏக்கா இப்படிலாம் பண்ணால் எப்படிக்கா மாமா உங்களை ஏற்றுக்குவாங்க அப்படின்னு கேட்க, நான் என்ன பண்ணுவேன் மீனா, அம்மா தான் இப்படிலாம் சொல்லுடி, இது தாண்டி கடைசி போய் இப்படி சொல்லிட்டா நாளைக்கு எல்லாரும் உன் காலில் விழுந்து கெஞ்சுவாங்க, கேஸை வாபஸ் வாங்க, உன்னை ஏற்றுக்கிறேன்னு சொல்லுவாங்களாம். அதுக்காகத்தான் இப்படி பொய்யா கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னா மீனா, நான் என்ன பண்ணுவேன் மீனா அப்படின்னு தங்கமேல் அழுகுதா. சுடரும் ஐயோ அக்கா வேணாக்கா, இவங்க சொல்கிறான்னு கேட்காத, நீ உண்மையே சொல்லியிருக்கா, பாவக்கா அத்தை மாமாலாம் உன்னை ஏதாவது தொந்தரவு பண்ணாங்களா, இது வரைக்கும் எல்லா செலவும் அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க, ஒரு கஷ்டம் உனக்கு கொடுத்துருப்பாங்களா, இது வரைக்கும் நீ நல்ல சாப்பாடு கூட சாப்பிட்டதில்ல, அங்கே போய் தானக்கா நல்லா இருந்த, அப்படிலாம் பண்ணாதேன்னு சுடரு சொல்கிறாங்க. மீனாவும் கேட்குறாங்க. பாக்கி என்ன பண்ணுது, இங்கே பாரு மீனா, நீ வந்து நல்லவளா என் பிள்ளைக்கு ஆதரவாக இருந்த, அதனால தான் உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கல, இல்லைன்னா உன் மேலேயும் கொடுத்துருப்பேன், மரியாதை எப்போ என் பிள்ளை மனசை கெடுக்காத அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள், இதை நான் சும்மா விட மாட்டேன், என்னதான் இருந்தாலும் அது என் குடும்பம், நான் அக்கா என் அக்கா அப்படின்னு தான் நான் வந்து அக்கா பேசினேன், அந்த அக்கா வாழ்க்கை பாவம் நினச்சா நீங்கள் எல்லாரும் வாழ்க்கையும் கெடுக்க நினைக்கிறீங்களா, அங்கே எல்லாரும் ஜெயிலில் போட்டு வச்சுருக்கீங்க, இப்படி மனசாட்சி இல்லாமல் நடக்கிறீங்க, இங்கே பாரு மீனா, நாங்களாம் அப்படிலாம் நினைக்கல, என் பொண்ணு வாழணும், அதுக்காகத்தான் சும்மா இப்போவே அவங்க வந்து என் பிள்ளையை ஏற்றுக்கிறேன்னு சொல்லட்டும், நான் கேஸை வாபஸ் வாங்குறேன் அப்படின்னு பாக்கியம் சொல்லுது. அதெல்லாம் முடியாது, பண்ண தப்பெல்லாம் நீங்கள் எல்லா தப்பையும் பண்ணிவிட்டு அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்களா, இங்கே பாரு மீனா, தப்பு பண்ணந்தான் இல்லைங்களே, அதுக்கு என்ன பண்ணுறது, 1000 பொய் சொல்லலான் இருக்காங்க, நாங்கள் வெறும் 3 பொய் தான் சொன்னோம் அப்படி இப்படின்னு சொல்லுது. என்ன பண்ணுது மீனா, கரெக்டாக எல்லாத்தையும் வீடியோ எடுத்துக்கிறதுங்க, அந்த ஹேண்ட்பேக்கோட ஃபோனை வச்சுக்கிட்டு அம்பட்டையும் எடுத்துகிட்டு பார்த்துக்கலாம், நான் இருக்கிற வரைக்கும் என் குடும்பத்தை நான் சும்மா விட மாட்டேன், உங்களை என்ன பண்ணுறேன்னு பாருங்க அப்படின்ட்டு போகுது. இவளுக்கு முதல்ல ஒரு பொங்கல் போட்டிருந்துருக்கலாமே, விட்டுட்டோமே அப்படிங்கிற மாதிரி பாக்கியம் பார்க்குது. அடுத்து ஸ்டேஷனுக்கு போகிறாங்களா. போனகையோட மீனாவை பார்த்தோன்னா ஆடி போகிறாங்க. அப்படியே மீனா அப்படின்னு சொல்லிட்டு அத்தை அப்படின்னு கட்டி பிடிக்க, அரசி வந்து அண்ணி, ராஜி வந்து அக்கா அப்படின்னு கட்டி பிடிக்கிறாங்க. முத்துவேல் சக்திவேல் நிற்கிறாங்க. வந்துட்டாலே அப்படிங்கிற மாதிரி சக்திவேல் பார்க்க, அப்படி என்ன உன்னை மட்டும் விட்டுட்டா அப்படிங்கிற மாதிரி சக்திவேல் பார்க்குறாரு. அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டரை போய் பார்க்குறாங்க. என்னாச்சு என்ன அப்படிங்கிற, நீ யாருமா அப்படின்னு கேட்குறாங்க. நான் அந்த வீட்டோட 2வது மருமக அப்படிங்கிறாங்க. என்ன பிரச்சனைங்க, இல்லை எல்லா பிரச்சனையும் தெரிஞ்சிருக்குமேம்மா, தெரிஞ்சானே வந்திருப்ப அப்படிங்கிறாங்க. அது சரி, உன் மேலே மட்டும் கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருக்காங்க, அதான் தெரியல அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்களா. அடுத்து பார்க்கல, இங்கே பாருங்கள், எங்கள் அத்தை மாமா மேலே எந்த தப்பும் இல்லை, அவங்க ரொம்ப நல்லவங்க அப்படிங்கிறாங்களா. ஏம்மா நல்லவங்களா கேட்டவங்களான்னு விசாரிக்கணுமா, விசாரிக்காமல் நாங்கள் என்ன பண்ண முடியும், கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறோம் எடுத்துருக்குறோம் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கம்மா, நான் அதே வீட்டில் தான் வாழ்கிறேன், இதோ எங்கள் ராஜி அவளும் அந்த வீட்டில் வாழ்கிறா, ஒரு 10 பைசா பிறந்த வீட்டிலேருந்து கேட்டிருக்கே மாட்டாங்க, ஏன் அவ்வளோ, ஏன் இதை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட சம்பளத்தை காமிக்கிறாங்க. என் சம்பளத்துலேருந்து ஒரு 10 ரூபா கூட அவங்க வாங்கினதே இல்லை, எல்லா சம்பளத்தையும் இந்த பாருங்கள் என் அக்கௌண்ட்டில் தான் இருக்குது, இது வரைக்கும் ஒரு பைசா வாங்கினதில்லை, ஒரு பொட்டுக்கிறான் தங்கம் கேட்டதில்லை, அவங்கவுங்க பிள்ளைக்கு அவங்கவுங்க 50 சேர்த்து வச்சுருக்காங்க. பிள்ளைங்கள விட பெத்த பிள்ளைங்களோட மருமகளை கண்ணு கருத்தமாக பார்த்துக்கிட்டவங்க என் அத்தை மாதிரி உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. இவ்வளவு ஏன் எங்கள் அம்மாவை விட எங்கள் அத்தையத்தான் நான் உயிராக நினச்சேன், தனி கொடுத்துன்னு போகணும், என் புருஷன் சொன்னப்போ கூட என் அத்தையை விட்டு வரமாட்டேன், நான் இருந்தவ படுத்து எடுத்தவ, அவ்வளோ நல்லவங்க என் அத்தையும் மாமாவும், நாங்கள் சொல்கிறோம்ல அப்படி இருக்கல, அவங்கள மட்டும் என் கொடுமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்னவா பண்ண முடியும், கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, அந்த பொண்ணை வர சொல்லியிருக்கிறோம் இருங்க அப்படிங்கல. அங்கேருந்து பாக்கியம் வந்துடுது. அந்த ஸ்டேட்மெண்ட்டையும் கொண்டு வந்து காமிக்கிறாங்க. இதெல்லாம் நம்பாதீங்க, மயிலக்காவை கூட்டுவாங்க, அவங்க வந்து சொல்லணும், அவங்க சொன்னால் நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. ஆமாம் அவளை கூட்டி வந்து கேளுங்க அப்படின்னு கோமதி எல்லாம் பாண்டியன்னு சொல்கிறாங்க. சரி போய் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்றாங்க. ஐயோ அவள் வந்து 4 சாத்துனா சொல்லிடுவாளே அப்படின்னு பாக்கியம் நினைக்கிது.
அடுத்து பார்த்தா இங்கே கோமதிகிட்ட போய் அழுகுறாங்க. மாமா நீங்கள் கவலைப்படாதீங்க மாமா, நான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. செந்தில் பார்க்குறாரு, பரவாயில்லையே என் பொண்டாட்டி பாயிண்ட்டை பிடிக்கிறாளே அப்படின்ட்டு. ஒரு முத்துவேலு சக்திவேலு எல்லோரும் இருக்கிறாங்க. எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வக்கீலுக்கு ஃபோன் பண்ணி வக்கீலை வர வைக்கிறாங்க. என்ன மேடம் பிள்ளைங்களெல்லாம் கூட்டியாந்து வச்சுருக்கீங்க, என்னங்க பண்ணுறது, எல்லாருமேலையும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களே, இவங்களும் ஏதாவது அந்த பிள்ளைக்கு ஏதாவது ஆச்சுன்னா நாளைக்கு எங்களை தானே சொல்லுவாங்க, இவங்களும் டார்ச்சர் பண்ணியிருக்காங்க போல இருக்கே தங்கமயில அப்படிங்கிறாங்க. சரிங்க தங்கமயில் வரட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்குவோம் அப்படிங்கிறாங்க. தங்கமயிலும் வந்துடுது. வந்ததுக்கப்புறம் என்னம்மா நீ பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கத்துறாங்க. தங்கமயில் என்ன பண்ணுது, எங்கள் அம்மா சொன்னதான் உண்மை, இதை தவிர வேறு எதுவுமே சொல்ல மாட்டேங்குது. ஏன்னா வேறு எதுவும் சொன்னால் பயந்துரும்னு சொல்லிட்டு இதைத்தான் சொல்லியிருக்கா. ஏய் உண்மையை சொல்கிறியா என்ன அப்படின்னு மீனா கத்துறாங்க. இந்த பாருமா நீலாம் கத்தாத அப்படின்னு போலீஸ்காரம்மா என்ன பண்ணுது, இங்கே பாரு இவங்களாம் உன்னை டார்ச்சர் பண்ணாங்களா அப்படின்னு கேட்குறாங்களா. வரதட்சணை கேட்டாங்களா, எங்கள் அம்மா சொன்னதான் உண்மை, இதே தான் சொல்லுது, உன்னை அடிச்சேன்னு வச்சுக்கேன் அப்படின்னு கத்துறாங்க. சரிங்க மேடம், அந்த அக்கா நீங்கள் சொல்ல வேணாம், நான் ஒரு ஆதாரம் கொடுக்குறேன், அவங்க சொன்னாலும் சொல்லாட்டி இந்த ஆதாரத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ காமிக்கிறாங்க. மீனா அந்த ஃபோனை பார்க்குறாங்க. வாங்கி பார்த்தோன்னே எல்லாரும் ஆடி போகிறாங்க. என்னது அப்படின்ட்டு. ஏன்னா பாக்கியம் சொல்லுது பார்த்தீங்களா, ஆமாம் நாங்கள் என்ன பெரிய பொய் சொல்லிட்டோம், வெறும் 3 பொய் சொன்னோம், இது ஒரு குத்தமா அப்படின்னு சொல்கிறதுலேருந்து, என்ன என் பிள்ளை அந்த வீட்டில் நல்லா வாழ்ந்தா, அம்பட்டு வேலையை இழுத்து போட்டு பார்த்து வேலைக்காரியாக இருந்தா, உன்னை ஏதோ பாவம்னு விட்டுட்டோம் அப்படி இப்படின்னு சொல்ல இந்த தங்கமேல பேசுது பார்த்தீங்களா மீனா கிட்ட. பாரு மீனா, நான் என்ன பண்ணுவேன் மீனா, எங்கள் அம்மா தான் இப்படி சொல்கிறாங்க, வேணான்னு சொன்னால் கேட்க மாட்டேங்குது, பொய் மேலே பொய் சொன்னால் எப்படி வாழ்வாங்கன்னு சொல்லிட்டேன் அப்படிங்கிறது முதற்கொண்டு எல்லாம் இருக்குதா. எல்லாத்தையும் கேட்டோன்னா ஆடி போகிறாங்க. ஃபோனை மீனா கையில் கொடுத்துட்டு ஓங்கி பலாருன்னு தங்கமேலுக்கு 2 கன்னத்தில் ஒரு குட்டுப்பு, பாக்கியத்துக்கு 2 குட்டுப்பு, அந்த மானியக்கத்துக்கு 3 பேருக்கும் சப்புன்னு அடி 3 அடி 6 அடி 2 பேருக்கும் கன்னத்தில் 3 பேருக்கும் மாறி அப்படியே இடி மாதிரி விழுகுதுங்க. அம்புட்டு கோமதியிலேருந்து முத்துவேலு, அதை விட சக்திவேலு அப்படின்னு கன்னத்தில் கையை வைக்கிறாரு. அந்த மாதிரி அடி கொடுக்குறாங்க. சி நீலாம் பொம்பளை அடி மனுஷ ஜென்மமா அப்படின்ட்டு, என்னம்மா நீலாம் ஒரு பிள்ளையா, நீ அம்மா பேச்ச கேளு இல்லைங்கள, அதுக்காண்டி இந்த சமயத்தில் நீ மட்டும் உண்மை பேசியிருந்தனா போனா போயிட்டு போகுது, ஆத்தாப்பேன் எப்படின்னா என்ன, புள்ள நல்லவளாக இருக்கான்னு ஏற்றுட்டு இருந்திருப்பாங்க. அவங்கள பார்த்தா எவ்வளோ நல்லவங்களா இருக்காங்க. ஆமாம் மேடம் எங்கள் அத்தை நல்லவங்க, எங்கள் மாமா நல்லவங்க, எந்த தப்புமே இங்கே பண்ணலை, அவங்க இது வரைக்கும் என்னை புள்ள மாதிரி தான் பார்த்துட்டாங்க, என் தங்கச்சிங்களும் என் மேலே இது வரைக்கும் பாசமாக தான் இருந்துட்டாங்க, என் குழந்தைங்களும் நல்லா தான் நடந்தாங்க அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லுதேன். இப்போ சொல்லு, இதை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கண்டி, சொல்கிற நேரத்தில் சொல்லணும், அதை விட்டுட்டு நீ கால நேரம் தவறி சொன்னால் அது புண்ணியமே இல்லை, நீ முன்னாடி சொல்லியிருந்தேன்னா உனக்கு எவ்வளோ நல்லது நடந்திருக்குன்னு தெரியுமா. ஆமாம் மேடம் என்ன மன்னிச்சிருங்க மேடம், எங்கள் அம்மா மேலே தான் எல்லாம் தப்பும் அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க. எனக்கு என் மாமா கூட வாழணும் மேடம், எப்படி நீ வாழுவ அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்குள்ளே தள்ளிடுறாங்க. உள்ளுக்குள்ளே கம்பிக்குள்ளே என்ன வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கிட்டு வராங்க. மீனாவை பார்த்து பாராட்டுறாங்க. பரவாயில்லம்மா நீ தக்க சமயத்தில் பண்ணிட்ட அப்படிங்கிறாங்க. மீனாவை கட்டி பிடிக்கிறாங்க கோமதி. பாண்டியனை பார்க்குறாங்க. மன்னிச்சுக்கோங்க சார் அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல இருக்கட்டும் அப்படிங்கிறாங்களா. அதுக்கப்புறம் கதிர் சரவணன் எல்லாத்தையும் சரவணன் பார்க்குறாரு. எனக்கு இந்த பொம்பளையோட வாழ இஷ்டமே இல்லை இன்ஸ்பெக்டர் மேடம், எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுங்க, அதுக்கு நீங்கள் கோர்ட்டுக்கு தாங்க போகணும் அப்படிங்கிறாங்க. இப்போ நான் அந்த கேஸை டிஸ்மிஸ் பண்ணுறேன், இந்த மாதிரி பொய் கேஸ் போட்டதுக்காண்டி இது எல்லாமே ரெக்கார்டில் ஆதாரத்தோடு இருக்குது, நீங்கள் இவங்க மேலே ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க, இவங்களை உள்ளார பிடிச்சி போடுறேன், இதை வச்சு உங்களுக்கு டைவர்ஸ் வாங்கிடலாம் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் வெளியில் வராங்க. அப்படியே எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திங்கிற மாதிரி முத்துவேலு சக்திவேலு எல்லோரும் கையெடுத்து நட்டு சொல்கிறாங்க. அண்ணே எனக்கு ஒரு பிரச்சனைன்னு நின்னேனே அப்படின்ட்டு. ஆத்தா ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கு, வீட்டுக்கு வாமாங்கிறாங்க. வீட்டுக்கு ஆத்தா கோமதின்னு கட்டி பிடிக்குது, ராஜி அரசி எல்லாரும் கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. எல்லாருமே மீனாவை பாராட்டுறாங்க. செந்தில் என் பொண்டாட்டில அப்படின்னு காலர் தூக்குறாரு. கதிர் அண்ணி சூப்பர் அண்ணி தேங்க்ஸ் அண்ணி அப்படிங்கிறாங்க. இருக்கட்டும் அது சரிடி, உன் பேரை மட்டும் அவள் எப்படி விட்டா அப்படின்னு கோமதி கேட்க, ஐயோ அண்ணா அத்தை நான் என்னத்தை பண்ணுவேன், அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கல, அதுக்கு என்னென்ன பண்ண சொல்றீங்க, இல்லையே நீ ஏதோ கூட்டம் அப்படின்னு கேட்க, அத்தை கூட்டாக இருந்தால் என்னை எப்படி நான் எப்படி அவங்களுக்காக பேசியிருப்பேன், நமக்காக தானே பேசினேன், அதாண்டி இடிக்குது என்னன்னு தெரியல, சரி பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. என்ன ஃப்ரெண்ட் இப்படி போனால் நல்லா தானே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.